ஒரு சிறப்பு விருது காத்துக்கிட்டு இருக்கு. பாசமிகு தாய் மாமனுக்கான விருது. இந்த விருதை வழங்குறதுக்காக கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் சத்யபிரியா மேம் அவர்களை நாங்க மேடைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கு பாசமிகு தாய் மாமன் இந்த விருது தான் நீங்க இங்க கொடுக்க போறீங்க. இன்னைக்கு இந்த விருது வழங்கும் விழால எங்களோட இங்க மேடையில இருக்கிறது எப்படி இருக்குன்னு சில வார்த்தைகள் ப்ளீஸ். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு 7 தாய் மாமன் இருக்காங்க. எனக்கு 2 பசங்க, 2 பசங்களுக்கு 3 தாய் மாமன் இருக்காங்க. என் பொண்ணு கல்யாணத்துல என் 3 தம்பிங்க தான் நின்று அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. அதனால தாய் மாமன்ங்கிறது ஒருத்தர் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. சோ எஸ், பாசமிகு தாய் மாமன் 2025 யாரு அப்படிங்கறத நம்ம ஏவில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏவி ப்ளீஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஏன்னா சில பேரை பத்தி நம்ம ஸ்டேஜ்ல பேசணும் அப்படிங்கும்போது மனசார பேசணும்னு தோணும். செட்ல இப்போ வரைக்கும் 4 வருஷமா அந்த சுந்தரி செட்ல அப்பா எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு பாருன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். கத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜா தான் நான் உங்களோட நடிக்கும் போது ஒவ்வொன்றும் பார்த்திருக்கேன். பர்சனலா சொல்லணும் அப்படின்னா எனக்கு நான் என்னோட நல்லது கெட்டதை பார்த்த ஒரு மனுஷன்னா நீங்க. எனக்கு பிரெக்னன்ட் ஆனதுல இருந்தும் சரி, நான் அதிகமா இந்த ஸ்டார்டிங் 3 மாசம் நானே அப்படியே டயர்டா இருந்தாலும் என்னைய சிரிக்க வச்சு, லைக் உள்ளார இருக்கிற என் பாப்பாவையும் சிரிக்க வச்சு பர்சனலா தாங்கி பிடிச்ச ஒரு மனுஷன் நீங்க. மாமா ஒரே நிமிஷம், நீங்க வாங்குற விருதை நான் தொடுற மாதிரி இந்த வருஷத்துல அமைஞ்சிருக்கு. எனக்கு அதுவே அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு. கலையை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நீங்க இந்த விருது வாங்குறது டிசர்விங் தோணும். ஏன் அப்படின்னா அழுகியா இருந்தாலும் சரி, எமோஷனலா பேசுறதா இருந்தாலும் சரி, கம்பீரமா பேசுறதா இருந்தாலும் சரி, காமெடியா பேசுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குன உங்களுக்கு இந்த விருது போறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாமா, நான் சீரியல்ல எப்படி நான் மாமான்னு கூப்பிடுறேனோ நேர்ல உரிமையா மாம்ஸ்ன்னு கூப்பிடுவேன். அந்த வகையில இந்த விருது என்னோட குழந்தையோட மொத்த முத்தத்தையும் நிரப்பி இந்த விருதோடையும் என்னோட மரியாதையும் என்னோட வாழ்த்துக்களையும் இந்த விருதுகள் நாங்க நேர்ல கொடுக்க முடியலனாலும் இந்த விருது உங்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாமா. வாழ்த்துக்கள். பட் ஆனா பிரசன்டர் இருக்காங்க. நம்ம சுந்தரி கையில இருந்த அந்த டிராஃபி எங்க? சுந்தரி அங்க இருந்து கொடுத்து அனுப்பிட்டாங்கல்ல. அப்படியா? அந்த டிராஃபி இப்ப எப்படி வருதுங்கறத பாப்போமா? ஆமா. Thank you so much ma'am. So சிறந்த தாய் மாமன். Thank you. ஆக்சுவலி சுந்தரி மருமக கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த அன்னலட்சுமி மருமகளும் இந்த அவார்டுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். சுந்தரி கேபி எனக்கு மக மாதிரி. என்னதான் நான் மாமான்னு கூப்பிட்டாலும் நான் மக மாதிரி தான் பாக்குறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாத விஷயத்த கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. என்கிட்ட ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நான் அதோட நீட்சியா தான் ஒண்ணு பாக்குறேன். ரொம்ப தேங்க்யூ. எனக்கு எப்போ அது அப்படியே எனக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியும். அதே அன்பு சுந்தரி மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம விட்டு கொடுக்காம எப்பயுமே கூப்பிட்டு பேசி. இல்ல ஆக்சுவலி மாம்ஸ் கூட ஒர்க் பண்ணும் போதெல்லாம் அவர் கூட ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அவர் கூட நடிக்கும் போது நடிக்கிற மாதிரியே தெரியாது. இவர் கூட நடிக்கும் போது மட்டும்தான் நான் கிளிசரினே போட மாட்டேன். சோ அந்த அளவுக்கு ரியலாவே வரும். லவ்லி, சூப்பர். சோ இந்த மாதிரி தாய் மாமா கிடைக்கிறது நம்மளுடைய அண்ணாமுக்கு ஒரு சூப்பரான gift. கண்டிப்பா. மாமனுக்கு ஒரு அழகான gift இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணமும் சொல்லிருந்தாங்க. சுந்தரியும் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நானும் அக்காவும் பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு மெமரபிளான ஒரு gift கொடுக்கலாம் நினைச்சோம். அப்படியே? ஆமா. கொடுக்கலாமா அண்ணா மதே? எஸ்.
நாங்க ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுத்திருக்கோம். உங்க ஃபாதர் அண்ட் காட் ஃபாதர் ரெண்டு பேரும் உங்களோட அந்த ஃப்ரேம்ல இருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு சில வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க சார். எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. வந்ததிலிருந்து நான் எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு இருந்த அப்பா தான். அப்பா ரொம்ப இறந்ததுன்றது டோட்டலா ஸ்தம்பிச்சு போன மாதிரி ஆயிட்டேன் நான். எங்க அப்பா அப்படியே அவரை காப்பி அடிச்சு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா அவர் செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை. எங்க அப்பா இந்த போட்டோல பார்த்தோன்னு ரொம்ப அடுத்து பாலுமகேந்திரா சார், நான் கரெக்டா என் வைஃப் வந்திருக்காங்க, கூப்பிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் சார். என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தையில் இது சொல்ல வந்தது பாலுமகேந்திரா சார் பத்தி. ஃபர்ஸ்ட் நான் கதை நேரம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல், அதுவும் சன் டிவி. ஃபர்ஸ்ட் மெகா கிருஷ்ணராசி, அதுவும் சன் டிவி. இன்னைக்கு அன்னம் வரைக்கும் சன் டிவியில மட்டுமே நான் கிட்டத்தட்ட 60 சீரியல் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட ஏர்னிங்ல 90% சன் டிவியோட காசு தான். சூப்பர். நான் வந்து ஜீரோல ஆரம்பிச்சேன். இப்ப நான் ஒரு வீடு வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், பையனை படிக்க வச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு மிகப்பெரிய பலம் எனக்கு கொடுத்தது சன் டிவி தான். கண்டிப்பா மாமா, இது வந்து இந்த ஜேர்னி இதோட வந்து ஸ்டாப் ஆகவே போறது இல்ல. இன்னும் பல வருடங்கள் பல கதாபாத்திரங்களை அவங்களை பார்த்துட்டு தான் இருக்க போறோம். சோ இந்த விருதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.